வரும் லோக்சபா தேர்தலின் போது அதை சீர்குலைக்கும் சதி திட்டத்தில் பயங்கரவாதிகள் ஈடுபடலாம் என்று பிரதமர் மன்மோகன் சிங் எச்சரித்துள்ளார். மாநில போலீஸ் டிஜிபிக்கள் மாநாடு டெல்லியில் 3 நாட்கள் நடந்தது. மாநாட்டின் இறுதி நாளில் பிரதமர் மன்மோகன் சிங் உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர் மன்மோகன் சிங் 2014ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல் மற்றும் சட்டசபை தேர்தல்களை சீர்குலைக்க பயங்கரவாதிகள் முயற்சிக்கலாம் என்று எச்சரிக்கை விடுத்தார். There is also a likelihood of attempts to disrupt the forthcoming Lok Sabha and Assembly election. The security forces also need to be careful and measured in their response to militant attacks as well as law and order disturbances. ஐபி உளவு அமைப்பை பாராட்டிய பிரதமர் மன்மோகன் சிங், ஐபியின் உளவு தகவல்கள் மூலம் இந்தியாவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடைய இந்திய முஜாஹிதீன் அமைப்பின் யாசின் பட்கள் உள்ளிட்ட முக்கிய பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். நக்சல்கள் பாதிப்புள்ள சத்தீஸ்கரில் நடந்த தேர்தலின் போது நமது உளவுத்துறையினர், போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் மேற்கொண்ட பணிகள் பாராட்டுக்குரியவை என்று கூறிய மன்மோகன் சிங், நக்சலிசத்தை அடியோடு ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் விட்டுவிடக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் கலவரத்துக்கு சமூக வலைதளங்கள் மற்றும் SMS போன்றவை முக்கிய காரணமாக இருந்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதுபோன்றவற்றை கடுமையாக கையாள வேண்டிய அவசியம் இருப்பதாக கூறினார். சமீபத்திய காலமாக பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்கும் வகையில் மாற்று வகை திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்றும், நிர்பயா கற்பழித்து கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து இதுபோன்ற குற்றங்களை போலீஸ் துறை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளதாகவும் மன்மோகன் சிங் அறிவுறுத்தினார். முன்னதாக புலனாய்வுத்துறையின் இலச்சினையுடன் கூடிய முதல் தபால் தலையை பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிட்டார்.